வணக்கம் குட்டீஸ். இன்று சிவபெருமானின் அற்புதமான பக்தரான ஆனாய நாயனாரின் கதையை கேட்கப் போகிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு திருமங்கலம் என்ற பசுமையான ஊரில் ஆயர் குலத்தில் ஆனாய நாயனார் பிறந்தார். அவரிடம் ஏராளமான பசுக்கள் இருந்ததால் அனைவரும் அவரை ஆனாயர் என்று அன்புடன் அழைத்தார்கள். ஆனாய நாயனார் சிவபெருமானிடம் அளவற்ற பக்தி கொண்டவர். ஒவ்வொரு நாளும் பசுக்களை மேய்க்கும் போதும் அவர் வேங்குழலை இனிமையாக வாசிப்பார். அவரது குழல் இசையில் நமசிவாய மந்திரத்தின் இனிமை ஒலித்தது. ஒருநாள் பசுக்களை மேய்த்துக் கொண்டிருந்த போது அழகாக மலர்ந்திருந்த ஒரு கொன்றை மரத்தை அவர் பார்த்தார். அந்த கொன்றை மரத்தை பார்த்தவுடன் சிவபெருமான் அங்கே நிற்பது போல அவருக்கு தோன்றியது. அவர் அந்த மரத்தை வலம் வந்து வணங்கி தனது சிறந்த குழலை எடுத்தார். சிவபெருமானை நினைத்து மனமுருகி குழலை வாசிக்க ஆரம்பித்தார். அவரது இசையை கேட்ட பசுக்களும் கன்றுகளும் மேய்வதை மறந்து அருகில் வந்து நின்றன. மான்கள், யானைகள், புலிகள், சிங்கங்கள் கூட பகையை மறந்து அமைதியாக இசையை ரசித்தன. வானத்தில் இருந்த தேவர்களும் இந்த அற்புத இசையை ரசிக்கத் தொடங்கினர். காற்று மெதுவாக வீசியது. மரங்களும் மேகங்களும் கூட அசையாமல் அந்த இசையை கேட்டன. ஆனாய நாயனாரின் இசை கைலை மலையில் இருந்த சிவபெருமானின் காதுகளையும் எட்டியது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகிழ்ச்சியுடன் அவருக்கு நேரில் காட்சி தந்தார்கள். இப்படியே குழல் ஊதிக்கொண்டே என் அருகே வா என்று சிவபெருமான் அருள் புரிந்தார். ஆனாய நாயனார் சிவபெருமானின் திருவடிகளை அடைந்து என்றும் அவருக்காக குழல் வாசிக்கும் பாக்கியத்தை பெற்றார். ஆனாய நாயனாரின் குருபூஜை கார்த்திகை மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. குட்டீஸ், உண்மையான பக்தியும் தூய மனமும் இருந்தால் இறைவனின் அருள் நிச்சயம் கிடைக்கும். மீண்டும் இன்னொரு அழகான கதையுடன் சந்திப்போம்.